தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருஷத்துக்கு உண்டான ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதியில் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பிறகுது. அதாவது குருராஜ யோகம் உள்ள ஒரு மாதம், ரொம்ப அற்புதமான கிரக நிலைகள், அதே மாதிரி செவ்வாய் கேதுவோட இணைய போற ஒரு மாசம். இவ்வளவு முக்கியமான அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சூரியன் கிரகங்களோட ராஜா ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோட இணைகிறார். செவ்வாய் கடகராசியில நீசமடைஞ்சிருந்த அவரு இந்த மாசம் 8ஆம் தேதி பலமடைஞ்சு சிம்மராசிக்கு போறாரு. அங்க போய் ஞான காரகன் விஷமற்ற பாம்பு கேதுவோட இணைகிறார். புதன் ரிஷபராசியில இருந்துட்டு 2ஆம் தேதி மிதன ராசிக்கு போய் குருவோட இணைகிறாரு. 22ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில இருக்காரு. 29ஆம் தேதி மாச கடைசியில ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனராசிலையும் ராகு கும்பராசியில குரு பார்வையோடையும் கேது சிம்மராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், இந்த குரு ராஜ யோகம், இந்த செவ்வாய் கேதுவோட சேர்க்கை, இது உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதா, பாதிப்பு கொடுக்க போகுதா, என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வந்து சேரும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்குள்ள குரு வந்துட்டார். அதாவது 12ஆம் இடத்துல குரு இருந்து இப்ப ராசிக்குள்ள வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் ஒரு 100க்கு ஒரு 60 பேராவது சொந்த வீடு அப்படிங்கிறது கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை கட்டி பாதியில் நின்றுட்டு இருக்கோம், இல்லை முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். இப்போ கொஞ்சம் பணம் பத்தலையே, மேற்கொண்டு 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி இருக்குமே, நாம ஒரு கணக்கு போட்டோம், கிரகம் ஒரு கணக்கு போட்டுருச்சு போல இருக்கு, 10 ரூபா கடன் இல்லாமல் கட்டி போடணும்னு நினைச்சா கடைசியில் கடன் வாங்குற வேண்டிய சூழல் வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான சூழல் கூட இருக்கும். சில பேருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தான் அது வீடு கட்டுறமோ இல்லை மண் வாங்கணுமோ மனம் வாங்கணுமோ ஏதோ ஒரு ரூபத்தில் 10 ரூபா கடன் இருக்குடா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கார் 12ஆம் வீட்டில். 2ஆம் தேதியே அவர் மிதன ராசியான உங்களோட ராசிக்கே வராரு. ராசியிலேயே புதன் வந்து ஆட்சி பெற்று உட்கார போற நேரம் அப்படிங்கிறது தான் நிறைய பலன் கிடைக்க போற ஒரு நேரம். நிறைய புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், ஒரு திருப்பதி போகணும், ஏதோ எங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சிங்களோ, பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகணும், இல்லை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போகணும், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சது எல்லாத்தையும் நிறைவேற்ற போற ஒரு அற்புதமான நேரமா இருக்கு. அது மாதிரி இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த கணக்கு சொல்லுது. அப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வேற வீட்டுக்கு இந்த மாசத்துல நீங்கள் மாறலாம். 2ஆம் தேதிக்கு மேலே வேற ஏதாவது வீடு பார்த்து மாறினீங்க அப்படின்னா அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையான நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். காசு பணத்தை கொஞ்சம் கொடுக்கும், கடன் சுமையை குறைக்கும். அப்போ இருக்கிற வீட்டை மாற்றணும். அட என்ன ஜோசியரை சொல்றீங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு வாடகை வீடு இருக்கேன், இதுக்கு மேலே இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது, வெளில போனால் 7000 8000ங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு தேடுங்க. இல்லை ஒரு 1000 500 கூட இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வர வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அதோட இந்த கடன் அப்படிங்கிறது சுத்தமாக குறையும். காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். பாதியில் நின்ன கட்டிட பணிகள் தொடரும். இதுதான் அற்புதமான மாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு கோடிட்டு காட்டுது இந்த கிரகங்களோட கணக்கு அப்படிங்கிறது. அப்ப கடன் இருந்தா அடைச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல காசு பணம் 10 ரூபா உங்களை தேடி வரும். கடனை அடைக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது பிறக்கும். அது மாதிரி செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துல இருந்தாலும் நீசம் அடைஞ்சு போயிட்டார். அதாவது லாபாதிபதிக்கு பலம் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. காசு பணம் வரத்தே இல்லை, நமக்கு வர வேண்டிய பணம் கூட வரமாட்டேங்குதுரா, நமக்கு தர வேண்டியவன் கூட தர மாட்டேங்கிறான், ஆனா நம்ம கொடுக்க வேண்டியவன் நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாசம் தொடங்கி 8ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்னா நீங்க பங்கு பாகம் வெட்டிக்கலாம். இப்ப அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களோட பொறுப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு மாறும்.
ஒரு துறையில இருக்கீங்க, ஒரு அரசு துறையில இருக்கீங்க, திடீர்னு வேற ஊருக்கு மாற்றப்படலாம், இல்லை வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ப்ரமோஷனோட தான் போகும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் கொஞ்சம் வாட்டத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அது 60,000 தராங்க. ஆனால் வேற ஊருக்கு போறாங்களே, பிள்ளை குட்டியெல்லாம் இங்கே படிக்குது, குடும்பம் பிள்ளை எல்லாம் இங்கே இருக்கு, நான் எங்கே வெளியூருக்கு போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குன்னு கணக்கு சொல்லுதுங்கிறதால தாராளமா அதை நீங்க ஏத்துக்கலாம். அதே மாதிரி மாச தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் 29ஆம் தேதி வரைக்கும். இந்த மாசம் கிட்டத்தட்ட முழுசா அவரு லாப வீட்டில் தான் இருக்க போறார். விரையாதிபதி லாப வீட்டுக்கு வரார். அப்படிங்கும் போது செலவுக்கு தக்கன காசு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காசு பணம் வரல, செலவு தான் வருது அப்படின்னு. இப்ப நீங்க செலவுக்கு தக்கன பணம் அப்படிங்கிறது வந்துடும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் காசு பணத்தை வச்சுக்கிட்டு நாம தொடங்கணும்னு அவசியம் இல்லை. தொடங்கு பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் தொடங்குங்க, பார்த்துக்கலாம். அதுக்குண்டான பணம் உங்களை தேடி வரும்னு கணக்கு சொல்லுது. அப்ப ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நிறைய புது துணிகள் உங்களுக்கு சேரும். அப்ப சுப நிகழ்ச்சிகள் வரப்போகுது. உங்க வீட்லயோ இல்ல சொந்த பந்த வீட்லயோ சுப நிகழ்ச்சிகள் நடந்தாதான் ஒரு ஆடை ஆபரணம் நம்ம வாங்கி போட்டு சேர்க்க போறோம் அப்படிங்கலாம். அது மாதிரி பிள்ளைகளோட திருமணத்தை கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு ஒரு சீர்வரிசை வாங்கி சேர்த்து வைப்பீங்க. பிள்ளைக்கு 20 வயசு ஆகி போச்சு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது சாமான் செட்டு வாங்கி போடுறது, ஒரு நகை நட்டு வாங்கி சேர்க்கறது, இது எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும். அப்படிங்கிற வகையில இது ஒரு நல்ல மாசம் அப்படின்னு தான் இதை நாம சொல்லணும். அதோட இந்த மாசம் 15ஆம் தேதி ராசிக்குள்ளேயே இருக்கிற குருவோட சூரியன் சேர்றாரு. அப்ப இது குருராஜ யோகம் அப்படிங்கிறது உங்களோட சொந்த ராசியில கிடைக்குது. இந்த குருராஜ யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அரசு பணியில இருக்கேன், ஒரு தற்காலிகமா தான் இருக்கேன், 7-8 வருஷம் இதுலயே ஓட்டிவிட்டேன், வேற வேலைக்கு போக பிடிக்கல, சம்பளம் 10 ரூபா கம்மியா இருந்தாலும் பர்மனண்ட் ஆயிடுங்கிற நம்பிக்கையோட இருந்துட்டேன், ஆனா ஒன்னும் பர்மனண்ட் ஆகிற மாதிரி தெரியல, விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அது மாதிரி அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு அரசு தேர்வு வருது, ஒரு இன்டர்வியூ வருது போறேன், ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வருது எழுதுறேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட அரசு வேலைக்கு முயற்சிச்சவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு அப்படிங்கறது சொல்லுது. அதோட குரு ராசிக்குள்ள இருந்து நன்மை செய்யல அப்படின்னாலும் அவரோட பார்வையால உங்களுக்கு நன்மை அப்படிங்கறத செய்யறாரு. முக்கியமா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு சண்டால யோகத்தால கிடைக்க போகுது. ராகுவ குரு பார்க்கிறார் 9ஆம் வீடு அப்படிங்கிறது நின்று போன கட்டடத்தை திரும்ப நடத்த சொல்லுது. கட்டடத்தை நல்லபடியா வேலைகளை முடிச்சிடலாம். ஒரு ஒட்டு ஒட்டாம கிடக்கு, ஒட்டி கிடந்தா கூட பரவாயில்லங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட கட்டடம் ஒட்டு ஒட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி சிம்மத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிகார வர்க்கத்தை பயிற்சிய கூடாது. மேல் மட்டத்துல ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், இவர்கள்லாம் கொஞ்சம் பகைச்சிக்க வேண்டாம். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட வருகை அப்படிங்கிறது திருப்தி தரும். இப்ப நான் செய்யற தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சேன், இப்ப 20 ரூபாயா வருது அப்படின்னா சந்தோஷம் தானே. அப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்க போற ஒரு உன்னதமான மாசம். அப்புறம் ஏன் ஜோசியரை ரொம்ப கவனமா இருக்கணும்னு தலைப்பு கொடுத்துருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போன பிறகு மீனத்துல இருக்கிற சனியை பாக்குறார், 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வண்டி வாகன பழுதுகள், தொலைதூரத்துல போகும்போது தங்க இடம் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு. இரவு நேரத்துல தூக்கமின்மையை கொடுப்பாரு, மன உளைச்சலை கொடுப்பாரு. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்க அப்படின்னா வேற பாதிப்புகள் இல்லாத நல்லது நிறைய நடக்கக்கூடிய மாசமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.